வந்து நரம்புகள் வந்து பாதிக்கப்பட்டு அதனால் வந்து பல்வேறு தொந்தரவுகளுக்கு வந்து ஆளாகிறாங்க. நரம்புகளை எப்படி பாதிக்குது சர்க்கரை வியாதி அப்படின்னா, குறிப்பாக இந்த இரத்த குழாய்களில் இந்த சர்க்கரையில் வந்து பார்த்திங்கன்னா, சர்க்கரை வியாதியில் இரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகமாயிட்டு சிறு மற்றும் பெரிய இரத்த குழாய்களில் போய் அடைப்பை ஏற்படுத்துது. குறிப்பாக நரம்புகளுக்கும் செல்லக்கூடிய இரத்த குழாய்கள், ரொம்ப சின்ன இரத்த குழாய்கள், அதை வந்து மைக்ரோவாஸ்குலர் அப்படின்னு சொல்லுவோம். கை, கால், பாதங்களுக்கு செல்லக்கூடிய நரம்புகள், கண்ணுக்கு போகக்கூடிய இரத்த குழாய்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா அடைப்பு ஏற்படுது. இந்த அடைப்பு வந்து ஏற்பட்டு அந்த நரம்புகளுக்கு தேவையான ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கிறதில்ல. அதனால் பார்த்திங்கன்னா நரம்புகள் பாதிப்புக்குள்ளாகுது. சர்க்கரை வியாதியில் பார்த்திங்கன்னா கை காலில் பார்த்திங்கன்னா மருத்து போதல் இருக்கும், நம்னஸ்ன்னு சொல்லுவோம். கை கால்களில் மருத்து போயிடும். இது வந்து நரம்புகளுக்கு ஏற்படக்கூடிய இரத்த குழாய் அடைப்பினால் ஏற்படக்கூடியது மைக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன் சொல்லுவோம். அதே மாதிரி கண்ணுக்கு போகக்கூடிய இரத்த குழாய்கள், நரம்புகளுடைய சிறிய இரத்த குழாய்கள் அடைக்கப்படுறதுனால கண் பார்வையில் வந்து குறைபாடு ஏற்படுது இந்த சர்க்கரை வியாதியில். மற்றபடி நரம்பு தளர்ச்சி அப்படின்னு பார்த்தோன்னா சிறிய மற்றும் பெரிய நரம்புகளுக்கும் பாதிப்பு ஏற்படுது. இந்த கை கால் கை விரல்களுக்கும் கால் பாதங்கள் விரல்களில் நரம்புகளுக்கு பாதிப்பு ஏற்படுறதுனால உங்களுக்கு வந்து காலில் குறிப்பாக பாதத்தில் வந்து புண்ணு ஏற்படும். இந்த அல்சர்ன்னு சொல்லுவோம், டயபெட்டிக் அல்சர்ன்னு சொல்லுவோம். இது மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து சர்க்கரை வந்து கட்டுப்படுத்தப்படாமல் இருக்குது. வயதானவர்களுக்கு 50, 40, 50 வயதுகளுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சர்க்கரை வியாதியில் பார்த்திங்கன்னா பாதத்தில் புண்ணு ஏற்பட்டு அது நீண்ட நாட்களுக்கு ஆறாமே இருக்கும். மேலும் அவங்களுக்கு வந்து உணர்ச்சிகள் இல்லாதனால நடக்கும்பொழுது காலில் காயங்கள் ஏற்படுறதுனால அது வந்து அவங்களுக்கு உணர்ச்சி குறைவாக இருக்கிறதுனால, நரம்புகளில் உணர்ச்சிகள் உணரப்படாமல் இருக்கிறதுனாலையும் அவங்களுக்கு அந்த புண்ணு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அந்த மாதிரி புண்ணு ஏற்பட்டால் அது சீக்கிரம் குணமாகாது. கால் பாதங்களில் வந்து உணர்ச்சி இருக்காது. நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா தரையில் நடக்கிற உணர்வே இருக்காது. ஏதோ காற்றில் பறக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி வந்து கூழாங்கல்ல நடக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். பஞ்சு மெத்தையில் நடக்கிற மாதிரி உணர்வு. காரணம் அந்த பாதங்களில் உள்ள நரம்புகள் பாதிக்கப்படுது. இது வந்து ஒரு வகையான